தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மார்க் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். அவரை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. காரணம் என்னன்னா, அவருக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சம்பவம், பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருடமாக பாடுபட்டவள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இந்த நாளில் எப்படியாவது நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவள் கடந்து போகிறா. கடந்து போய் பயந்து பயந்து வஸ்திரத்தை தொடுறா. தொட்ட உடனே அவள் ஆரோக்கியமாகறா. காரணம் என்ன தெரியுமா? அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நமக்கு ஜெயம் பெறணுமா, நமக்கு அந்த காரியங்கள் அதிசயம் நடக்கணுமா, அவருடைய வல்லமை வேணும். அந்த வல்லமை வேணும்னா நம்மளுடைய செயல்கள் ஏதாவது ஒன்று இயேசு கிறிஸ்துவை தொடுவதாக இருக்க வேண்டும். ஒருவேளை அது அதிகாலை ஜெபமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பரிசுத்தமாக இருக்கலாம், உங்களுடைய உண்மையாக இருக்கலாம், உங்களுடைய கிரயமாக இருக்கலாம், உங்களுடைய தியாகமாக இருக்கலாம். என்ன சூழ்நிலைகள் விரோதமாக வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிற பவுலை போல உங்களுக்குள்ளார உங்கள் இருதயம் அப்படி சொல்லலாம். ஏதோ ஒன்று இயேசு கிறிஸ்துவை தொடணுங்க. தொற்றுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளுடைய சூழ்நிலை பக்கமாக திரும்புவார், நம்ம பக்கமாக திரும்புவார். திரும்பும்போது அந்த வல்லமை அனுப்புவார். அந்த வல்லமை அனுப்பப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கடந்து வரும். நம்ம அவரை தொடாமல் எனக்கு வல்லமை வேணும், வரங்கள் வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறதுக்கு கிடைக்கும், தாமதமாகும். அவரை தொடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த நாள்லேருந்து அவரை தொட முயற்சி பண்ணுங்க. நான் இதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவரே, என்னுடைய ஏதாவது ஒரு செயல் உங்களை தொடணுமே தொடணுமே தொடணுமே. ஒவ்வொரு நாள் அந்த ஆசை எனக்குள்ளார இருக்கும். பல காரியங்கள் மூலமாக அவரை நான் தொட்டது உண்டு என்னுடைய அனுபவத்தில். இப்போ தொடும்போதெல்லாம் அந்த வல்லமை அனுப்புவார். அந்த வல்லமையின் மூலமாக தான் இயேசுவுக்காக பிரகாசி ஊழியம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால உங்களையும் ஆண்டவர் வல்லமையினால் நிரப்புவார், உங்களுடைய காரியத்தை செய்வார். நீங்கள் அவரை தொடுவதற்கு பிரயாசப்படுங்கள். ஆமேன்.